இது மாலை நேரத்து மயக்கம். வணக்கம் நண்பர்களே. கதை கதையாம் காரணமாம் என்பார்கள். ஒவ்வொரு கதைக்கும் ஒரு காரணம் இருக்கும். அதாவது மகிழ்ச்சி, துன்பம், சோகம், வெறுப்பு, பொறாமை, இப்படி ஒரு காரணங்களை நாம் கூறிக்கொண்டே போகலாம். நாம் கூறும் கதைகளிலும் ஒவ்வொரு உணர்வை, ஒவ்வொரு நயத்தை வந்து கொண்டிருக்கிறது. நாமும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கதைகளை பார்த்து கொண்டிருக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் நாம் பார்க்க போகும் கதையின் தலைப்பு தேர் திருவிழா. சுந்தரமூர்த்தி எங்கள் ஊர் பண்ணையாருடைய ஒரே மகன். பட்டணத்தில் போய் பட்டப்படிப்பெல்லாம் படிச்சுட்டு வந்தவர். இப்போது பண்ணையாருடைய நிலங்க, அவர்களோட ரைஸ் மில், அவருடைய கரும்பு ஆலை எல்லாத்தையும் அவர் தான் பார்த்துக்கிறாரு. ரொம்ப நல்ல பையன். ஊர்லேயே ரொம்ப நல்ல தங்கமான பையன்னு சொல்லலாம். எங்கள் ஊர் கோயில் தர்மகத்தாவுடைய பொண்ணு மல்லிகா, அவர் தங்கச்சி சந்திரிகா, ரெண்டு பேரும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. பூலோகத்து ரம்பைகள் அப்படின்னு சொல்லலாம். அப்சரஸ் மாதிரி அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அவங்க கோயிலுக்கெலாம் வந்தாங்கன்னா அப்படியே தேவதைங்க மாதிரி வருவாங்க. எல்லாருக்குமே ஊரில் அவங்களெல்லாம் பிடிக்கும். சுந்தரமூர்த்திக்கும் மல்லிகாவுக்கும் திருமணம்னு நிச்சயமாச்சு. ஊரில் எல்லாருக்குமே மகிழ்ச்சி. 3 நாள் அந்த திருமணம் நடந்துச்சு. முதல் நாள் பார்த்திங்கன்னா சிலம்பம், கத்தி சண்டை, மான் கொம்பு சண்டை, புலி வேஷம், இப்படியெல்லாம் ஊரே அமக்கலப்பட்டுச்சு. 2வது நாள் சுந்தரமூர்த்திக்கு அவங்க வீட்லேயும் மல்லிகாவுக்கு அவங்க வீட்லேயும் நலுங்கு வச்சாங்க. ஊர் மக்கள் எல்லாம் இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் போயிட்டு இருந்தாங்க. 3ஆம் நாள் கல்யாணம். இந்த 3 நாளும் எல்லா மக்களுக்கும் சாப்பாடு பண்ணையார் வீட்டில் தான். பெரிய பந்தல் போட்டு அண்டாவாக சமையல் பண்ணி எல்லாருக்கும் சமையல். பட்டணத்துலேருந்து சுந்தரமூர்த்தியோட நண்பர்கள்லாம் வந்து 3 நாளும் ஊரில் தங்கியிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியம். ஊரே சேர்ந்து ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாங்களா அப்படின்னு. அவ்வளோ ஒரு அருமையான கல்யாணம் நடந்து முடிஞ்ச உடனே 2 பேரும் கொடைக்கானலுக்கு தேனிலவு போனாங்க. எங்களுக்கெல்லாம் தேனிலவுன்றது வந்து எங்கள் ஊர் சினிமா கொட்டாயில் பார்த்த ஜெமினி கணேசன், வைஜெயந்தி மாலா நடிச்ச படம் தான். இந்த மாதிரிலாம் தேனிலவு அப்படின்றதே வந்து இவங்க போகும்போது தான் தெரியும். 2 பேரும் ஒரு வாரம் கொடைக்கானல் போய் வந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. 2 பேரும் நல்லா உடை உடுத்தி கோயிலுக்கு வந்தாங்கன்னா பார்க்குறதுக்கு தேவதூதர்கள் மாதிரி இருப்பாங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு. ஒரு 6 மாதம் இப்படி ஓடிச்சு. திடீர்னு மல்லிகாவுக்கு இடது கை மணிக்கட்டு பக்கத்தில் ஒரு தேம்பல் மாதிரி வந்துச்சு. உடனே எல்லாம் நம்ம நாட்டு வழக்கப்படி சீமாகத்தியை அரைச்சி போட்டாங்க. ஒன்றும் அது போன மாதிரி தெரில. கொஞ்சம் கொஞ்சமாக அது பரவ ஆரம்பி கை முழுக்க அப்படியே வெள்ளை வெள்ளையாக வர ஆரம்பிச்சிச்சு. உடனே என்ன பண்ணாங்க, ஊரில் எங்கள் பக்கத்தில் கரிகரின்னு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு, அங்கே வந்து இந்த சரும நோய்க்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அங்கே போனாங்க. போய் எல்லாம் செக் பண்ணிவிட்டு வந்தாங்க. ஒரு 3 நாள் எல்லாம் டெஸ்டிங் முடிச்சுட்டு வந்து சொன்னாங்க, அது வந்து லுக்கோடர்மா அப்படின்னு ஒரு வியாதின்னு சொன்னாங்க. அந்த வியாதியோட பேரை தமிழில் கேட்கறதுக்கே ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. வெண்குஷ்டம் அப்படின்னாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிச்சிச்சு. மல்லிகாவுக்கு இடது கை, வலது கை, முகம், உடம்பு எல்லாம் கலரே மாறிட்டாங்க. ஒரு மாதிரி சிவந்த கலராக ஆகிட்டாங்க. பார்க்கவே அப்படி சொல்லக்கூடாது, ஆனால் அப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப கோரமாக இருந்தாங்க பார்க்கவே. அவங்க எப்போவுமே வீட்டை விட்டு வெளியே வரதில்லை. எப்போவுமே நல்லா முக்காடெல்லாம் போட்டு மூடிக்குவாங்க, தலையை மூடிக்குவாங்க. ஏற்கனவே ஊரே சோகத்தில் ஆழ்ந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் சுந்தரமூர்த்தி அதை வந்து ஒரு பெருசாகவே எடுத்துக்கல. தன் மனைவி மேலே தன்னோட அன்பை அப்படியே தான் காட்டின்னு இருந்தார். ஆனால் மல்லிகா ஒதுங்கி போக ஆரம்பித்தா அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு வந்த மாதிரி இருந்துச்சு. மல்லிகா ஒரு தடவை போயிட்டு பண்ணையாரம்மாட்ட போய் சொன்னான், அம்மா நான் எங்கள் வீட்டுக்கு போயிடுறேன், நீங்கள் சுந்தரமூர்த்தி மாமாவுக்கு வேறு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படின்னா. பண்ணையாரம்மா ஓன்னு அழ ஆரம்பிச்சாங்க. மகளே, இதுக்காக நான் உன்னை கல்யாணம் பண்ணி வந்தேன், இப்படியெல்லாம் பேசாத, என்னன்னாலும் நீ எங்கள் வீட்டில் என் மக இங்கே தான் இருக்கணும் அப்படின்ட்டாங்க. மல்லிகாவுக்கு வேறு வழி தெரியல. ஒரு நாள் மல்லிகா தர்மகத்தா வீட்டுக்கு போனப்போ அவங்க அம்மா கிட்ட சொன்னான், அம்மா நான் ஒன்று சொல்லிட்டா, சந்திரிகாவை சுந்தரமூர்த்தி மாமா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், நான் இங்கேயே வீட்டோட தங்கிடுறேன் அப்படின்னாங்க. சந்திரிகாவும் அவங்க அம்மாவும் அழுது புரண்டாங்க. அப்படியெல்லாம் பேசாத மல்லிகா, நீ தான் எங்கள் வீட்டோட மூத்த மக, எல்லாருக்கும் நீ தான் மூத்தவ, தயவுசெய்து அப்படியெல்லாம் பேசாத, அமைதியாக இரு
என்ன கெட்டு போயிடுச்சு இப்போ அப்படின்னு சொல்லி எல்லாம் சமாதானப்படுத்தினாங்க. ஆனால் அப்போவே வந்து மல்லிகா மனசுக்குள்ள ஒரு எண்ணம் உருவாகிட்டு இருக்கு. அது யாருக்கும் தெரியல. அடுத்த மாதம் எங்கள் ஊரில் தேர் திருவிழா வந்துச்சு. தேர் திருவிழான்னா 5 வாரம் 5 நாள் எங்கள் வீடு அப்படியே எங்கள் ஊர் ஒரு அமக்கலப்படும். நிறைய கடைகள்லாம் வந்துடும், ரங்கராட்டினம், இந்த மாதிரி நிறைய விளையாட்டுங்கள்லாம் வந்துடும். ஊரே ரொம்ப சிறப்பாக இருக்கும். 4வது நாள் அந்த கோயிலில் அம்மனோட சிரஸை எடுத்துகிட்டு போயிட்டு தர்மகத்தை எங்கள் ஊர் ஆற்றுல இறக்குவார். அன்றைக்கி கண்டிப்பாக மழை பெய்யும். அவ்வளோ ஒரு விசேஷமான நாள் அது. அடுத்து 5வது நாள் ஒரு எருமையை பலி கொடுப்பாங்க. எருமையை வந்து நல்லா மஞ்சள் தண்ணி போட்டு குளிப்பாட்டிட்டு அந்த பலிபீடத்தில் வச்சு அதோட கழுத்தை வெட்டுவாங்க. இதுக்குன்னு வெளியூர்லேருந்து ஒருத்தர் வருவார், நீட்டாக பட்டாக்கத்தி ஒன்று வச்சுன்னு இருப்பார். மாட்டை கொண்டு போயிட்டு அந்த பலிபீடத்தில் வச்ச உடனே சரக்குன்னு ஒரு வெட்டு, ஓங்கி ஒரு வெட்டு வெட்டுவார். பார்க்க கொடூரமாக இருக்கும். சின்ன குழந்தைங்களெல்லாம் அங்கே இருக்க விடாமல் பார்த்துக்குவாங்க. அன்றைக்கி அதே மாதிரி எல்லாம் நடந்து போக இருந்துச்சு. எப்படி மல்லிகா அங்கே வந்தா என்னன்னு தெரியல. அந்த பலிபீடத்தில் கொண்டு போய் அவள் தலையை வச்சுட்டா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுலாம் சொல்ல வேண்டாம், எல்லாருக்கும் தெரியும். ஊரே அழுது புரண்டாங்க. எல்லாரும் நிறைய பெண்கள்லாம் வந்து அந்த நிகழ்வை பார்த்துட்டு மயங்கி விழுந்துட்டாங்க. எல்லாம் ஆச்சு, எல்லாம் அடக்கலாம் முடிஞ்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா, இது முதல்லையே மல்லிகாவோடைய ஆசை இல்லையா, சந்திரிகாவுக்கும் சுந்தரமூர்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. அது நடந்துச்சு. மல்லிகாவுக்கு அது ஒரு செலவு ஒன்று செஞ்சு எங்கள் ஊர் கோயிலில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் படித்து சென்னைக்கு வேலைக்கு போயிட்டேன். எப்போது ஊருக்கு போனாலும் கண்டிப்பாக மல்லிகாவோட சிலையை போய் பார்த்துட்டு வருவேன். எங்கள் ஊர் பெண்கள் எல்லாமே அந்த கோயிலுக்கு போனாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நிமிஷமாவது நின்று மல்லிகா சிலையாண்ட நின்று பார்த்துட்டு தான் போவாங்க. அப்படி ஒரு ஐதீகம் ஆயிடுச்சு எங்கள் ஊரில். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் எஜமான் படம் பார்க்கும்போது அதில் வானவராயருடைய வம்சம் விருத்தி ஆகணுன்றதுக்காக வைத்தீஸ்வரி தனக்கு குழந்தை பிறக்காதனால அரளி விதையை அரைச்சி குடிச்சிடுவாங்கன்ற அப்படின்ற மாதிரி ஒரு சீன் வரும். அப்போ நான் அந்த எங்கள் ஊரில் நடந்த நிகழ்வு தான் நினச்சிக்குவேன். தன்னுடைய சுந்தரமூர்த்தி தன்னோட மாமாவுடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்றதுக்காக தன்னையே பலி கொடுத்துட்ட மல்லிகா இன்னுக்கும் எங்கள் ஊரில் பேசப்படுற ஒரு பெண்ணாக இருக்கிறா. நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம்.